எவரும் தன்னுடைய கிரியைகளின் மூலமாக தான் செய்கின்ற வணக்க வழிபாடுகள் அமல்களின் மூலமாக ஈடேற்றம் பெற முடியாது, வெற்றி பெற முடியாது, சலாமத் பெற முடியாது என்று சொன்னார்கள். யார் சொன்னார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சஹாபாக்கள் தோழர்கள் ஆச்சரியப்பட்டார்கள், அதிசயப்பட்டார்கள். ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஆச்சரியத்தோடு கேட்டார்கள், வலா அன்த யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, அல்லாஹ்வின் அருள் இல்லாமல், அல்லாஹ்வின் அனுக்கிரகம் ரஹ்மத் இல்லாமல் யாரும் ஈடேற்றம் சலாமத் பெற முடியாது என்றால் நீங்களுமா நாயகமே என்று ஒரு வார்த்தை கேட்கிறார்கள். யாரிடத்தில் கேட்கிறார்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்கிறார்கள். எப்பேற்பட்டவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எத்தனை மகத்துவம் அதிகாரமும் வழங்கப்பட்டவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை சஹாபிகள் நேரடியாக கண்டிருக்கின்றார்கள், நேரடியாக அந்த சஹாபிகள் பார்த்திருக்கிறார்கள். நமக்கெல்லாம் ஒரு செய்தி தெரிந்திருக்க வேண்டும், தெரிந்திருக்கலாம் என்றாலும் கூட சிறப்பாக இருக்கும் என்பதனால் நான் நினைவுபடுத்துகின்றேன். மக்கத்து குறைஷிகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒரு கோரிக்கை வைத்தார்கள். என்ன கோரிக்கை? ஓ முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் ஒரு காரியம் செய்து காட்ட வேண்டும். நீங்கள் போதிக்கின்ற இந்த தௌஹீத் உண்மையானதாக இருந்தால், நீங்கள் சொல்கின்ற இந்த தூதுத்துவம் உண்மையானதாக இருந்தால் எம்முடைய ஒரு கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். என்ன கோரிக்கை? அமாவாசையினுடைய இரவை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். அமாவாசையினுடைய ஒரு இரவை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். அமாவாசையினுடைய இரவு என்றால் நமக்கு தெரியும், சந்திரன் உதிக்காத, நிலவு உதிக்காத ஒரு இரவுக்கு அமாவாசையினுடைய இரவு என்று நாம் சொல்வோம். அமாவாசையினுடைய இரவில் நிலவு வெளிப்படாது, நிலவு உதிக்காது. இது அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கின்ற ஒரு ஏற்பாடு, விதி. எப்படி சூரியன் உதிக்க, அதாவது வானத்திலே இருந்து மழை எப்படி பூமிக்கு பெய்யுமோ அதே போன்று நிலவு என்பது அமாவாசையுடைய இரவில் உதிக்காது. மாறாக பூமியில் இருந்து வானத்தை நோக்கி மழை பொழிவதில்லை. அப்படி பூமியில் இருந்து வானத்தை நோக்கி மழை பொழியுமானால் அது விதியை வெல்லக்கூடிய, விதிக்கு மாற்றமான ஒரு செயல் என்று நாம் சொல்வோம். எனவே நிலவுதிக்காத அமாவாசையுடைய இரவை நபியே நாயகனை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த அமாவாசையினுடைய இரவையில் நிலவை நீங்கள் உதிக்க செய்ய வேண்டும், சந்திரனை நீங்கள் வெளிப்படுத்தி காட்ட வேண்டும். குறைஷிகளுடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. மக்கமா நகரத்தில் அபூ குபைஸுடைய மலைக்கு மேலால் நிற்கிறார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அபூ குபைஸுடைய மலைக்கு மேலால் நின்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறார்கள், வானத்தை நோக்குகின்றார்கள். என்ன ஆச்சரியம்! விதியை வெல்லக்கூடிய ஒரு செயல் அங்கு நிகழ்கின்றது. விதிக்கு மாற்றமான ஒரு செயல் அங்கு நடைபெறுகின்றது. பூமியில் இருந்து வானத்தை நோக்கி மழை பெய்வது எப்படி விதிக்கு மாற்றமோ அதே போன்று அமாவாசையினுடைய இரவையில் நிலவு உதிக்க முடியாத, நிலவு உதிக்காத அன்றைய இரவில் நிலவு உதித்து வெளியிலே வருகின்றது. நிலவை வெளிப்படுத்தினார்கள், உதிக்க வைத்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உதிக்க வைப்பது மட்டுமல்ல கோரிக்கை, உதிக்க வைத்த அந்த நிலவை இரண்டு துண்டாக முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் பிளந்து காட்ட வேண்டும். உதித்த அந்த நிலவை இரண்டு துண்டாக நீங்கள் பிளந்து காட்ட வேண்டும். கோடிக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் அந்த நிலவு நிற்கிறது. கோடிக்கணக்கான மைல்களுக்கு இப்பால் பூமியில் அபூ குபைஸுடைய மலைக்கு மேலால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிற்கிறார்கள். நிலவு இரண்டு துண்டாக பிளக்க வேண்டும். என்ன செய்தார்கள்? தன் கலிமா விரலை, தன் முபாரக்கான கரத்தில் இருக்கின்ற கலிமா விரலை விண்ணை நோக்கி உயர்த்தி ஆகாயத்திலே இருக்கின்ற அந்த நிலவை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? வெறுமனே ஒரு கோடிடுகின்றார்கள், ஒரு அசைக்கிறார்கள். அந்த நிலவை பார்த்து ஒரு கோடிடுகின்றார்கள் பூமியில் இருந்து. நாம் ஒரு கோடு போட வேண்டுமானால் ஒரு பென்சிலை, ஒரு பேனாவை எடுப்போம், ஒரு தாளை எடுப்போம், பேப்பரை எடுப்போம், ஒரு ரூலரை எடுப்போம், வைத்துத்தான் நாம் கோடிட முடியும். அப்படி கோடிட்டால் தான் அந்த பேப்பரில் தாளிலே கோடியிடப்படும். ஆனால் பென்சிலும் வைக்கவில்லை, ரூலரும் வைக்கவில்லை, வேறு எந்த கம்புகளும்
கருவிகளும் ஆயுதங்களும் வைக்கவில்லை. வெறுமனே கோடிக்கணக்கான மைல்களுக்கு பூமியிலே இப்பால் இருந்து கொண்டு அந்த நிலவை பார்த்து ஒரு கோடி வெறுமனே இடுகின்றார்கள். நிலவிலே வித்தியாசம் ஏற்படுகின்றது, நிலவிலே ஒரு வேறுபாடு ஏற்பட்டது. ஆனாலும் கூட இந்த இடத்தில் இன்னொரு கருத்து, ஒரு சிந்தனை, இன்னொரு நிகழ்வு என்னுடைய சிந்தனைக்கு வருகின்றது. என்ன நிகழ்வு என்றால், இந்த நிலவுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இருக்கின்ற ஒரு தொடர்பு. இப்போது அபூ குபைஸுடைய மலைக்கு மேலால் நின்று ஒரு கோலிடுகின்ற பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வயது 40ஐ தாண்டி இருக்கின்றது. இதற்கு முன்னால் ஒரு நிகழ்வு நடந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அந்த நிலவுக்கும் இடையில் ஒரு நிகழ்வு நடைபெற்றது. என்ன நிகழ்வு, எப்போது நடைபெற்றது என்றால், 40 வயதில் அல்ல, பால் குடிக்கும் பச்சுளம் குழந்தையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கின்ற கால பருவத்தில் ஒரு நிகழ்வு நடைபெற்றது. நமக்கு தெரியும், அரபு நாட்டிலே குறைஷிகளிடத்தில் ஒரு வளமை இருந்தது. பிள்ளைகள் பிறந்தால் பாலூட்டுவதற்கு கொண்டு செல்வார்கள். நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே போன்று பாலூட்டுவதற்காக வேண்டி ஹலீமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களால் கொண்டு செல்லப்பட்டார்கள். தன்னுடைய வீட்டிலே கொண்டு போய் வைத்து பாலூட்டினார்கள். ஹலீமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மிகவும் வறுமைப்பட்டவர்கள், மிகவும் ஒரு பரம ஏழை. அவர்களுடைய வீடோ ஒரு குடிசை. வீட்டுக்கு மேலால் இருக்கின்ற கூரை ஈத்த மரத்தினுடைய ஓலைகளினால் பின்னப்பட்ட ஒரு கூரை. ஆங்காங்கே தெரித்து இட்டு போய் அந்த கூரையில் பல இடத்திலே ஓட்டைகள் இருந்தன. அந்த வீட்டுக்குள் அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு போய் தொட்டிலில் அல்லது ஒரு கட்டிலே வைக்கப்படுகின்றார்கள். ஓரிரு நாட்களுக்கு பின்னரோ எப்படியோ ஏதோ ஒரு தேவைக்கு ஹலீமா நாயகி வெளியிலே செல்கிறார்கள். வீடு திரும்புகின்ற பொழுது சற்று மாலை மங்கி இருள் கவ்விக் கொண்டிருக்கின்றது. அந்த நேரத்தில் வீட்டுக்குள் வருகின்றார்கள். தொட்டிலில் உறங்கிக் கொண்டிருக்கின்ற, தொட்டிலில் படுத்துக் கொண்டிருக்கின்ற பச்சிளம் குழந்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வலக்கரம், முபாரக்கான வலது கரம் தொட்டிலை விட்டு வெளியிலே இருக்கின்றது. அந்த கரத்திலே இருக்கின்ற கலிமா விரல் ஆகாயத்தை நோக்கி உயர்ந்திருக்கின்றது. அந்த பிள்ளை இருக்குகின்ற அந்த தொட்டிலுக்கு மேலால் இருக்குகின்ற அந்த கூரை இட்டு போய் ஒரு பெரும் ஓட்டையில் இருந்திருக்கின்றது. அந்த ஓட்டைக்கு மேலாக தன் கலிமா விரலை அல்லாஹ்வுடைய ரசூல், பச்சிளம் குழந்தை, பால் கொடுக்கும் பால் குடிக்கும் பிள்ளை அங்கும் இங்கும் தன் கலிமா விரலை அசைக்கிறார்கள். ஹலீமா நாயகி ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள், என்ன நடக்கிறது? பிள்ளைக்கு சமூகத்திலே, பிள்ளைக்கு பக்கத்தில் சமீபத்திலே வந்து பார்க்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், என்ன ஆச்சரியம்! பச்சிளம் பால் குடிக்கும் பிள்ளையினுடைய கலிமா விரல் எங்கே, எந்த திசையை நோக்கி அசைகிறதோ அந்த திசையெல்லாம் வானத்திலே இருக்கின்ற நிலவு அசைந்து கொண்டிருக்கின்றது. கலிமா விரல் எந்த திசையை நோக்கி அசைகிறதோ அந்த அசைகின்ற திசைகளில் எல்லாம் வானத்திலே இருக்கின்ற நிலவு அசைந்து கொண்டிருக்கின்றது. நிலவுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இந்த தொடர்பு பச்சிளம் பால்குடி குழந்தையாக இருக்கின்ற பொழுதே இந்த நிகழ்வு ஏற்பட்டிருக்கின்றது. அதே நிலவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைஷியருடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டு அபூ குபைஸுடைய மலைக்கு மேலால் இருந்து ஒரு கோடிடுகின்றார்கள். நிலவு 2 துண்டாக பிரிகின்றது. நிலவு 2 துண்டாக பிளந்தது. அன்பிற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நிலவு என்பது காலத்தை காட்டக்கூடிய ஒன்று என்று நாம் நம்புவோம். நிலவு என்பது, சந்திரன் என்பது காலத்தை காட்டக்கூடியது. காலத்தை காட்டக்கூடிய அந்த நிலவை பச்சிளம் பால்குடி பிள்ளையாக இருக்கின்ற பொழுதே அங்கும் இங்கும் அசைத்திருக்கிறார்கள். 40 வயதை தாண்டியதன் பின்னால் 2 துண்டாக பிளந்திருக்கிறார்கள் என்றால் காலத்தை வெல்லுகின்ற, காலத்தை தன் பாக்கத்திலே வைத்து ஆட்டி பார்க்கக்கூடிய ஆற்றலும் அதிகாரமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வணங்கப்பட்டிருக்கிறார்கள். நிலவிலே அதிகாரம் செலுத்தி இருக்கிறார்கள். நிலவில் மாத்திரமா, இந்த பூமியிலும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதிக்கம் செலுத்தியிருக்கிறார்கள். வரலாற்றை புரட்டி பாருங்கள். ஹிஜ்ரத்துடைய நேரத்தில் மக்கமா நகரத்தை விட்டு மதீனா நகரத்தை நோக்கி ஹிஜ்ரத் புறப்பட்டு செல்லுகின்ற பொழுது அபூபக்கர் சித்தீக்